Hi friends, welcome back to channel Vino's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பன்னீர் பட்டாணி கிரேவி. இது புலாவுக்கு, சப்பாத்தி, தோசை, வெஜிடபிள் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் இதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த கிரேவியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. கிரேவிக்கு வெங்காயமும் தக்காளியும் வதக்கி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதிக நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 50% வந்து வெங்காயம் வதங்குச்சுன்னா போதும். அது மாதிரி நீங்கள் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 8 முந்திரியும் சேர்த்துக்கோங்க. முந்திரி வந்து கிரேவிக்கு திக்னஸும் கொடுக்கும், அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதோட 2 தக்காளியும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாமே வந்து ஒரு 50% வதங்குச்சுன்னா போதும். அந்த அளவு வதக்கிக்கோங்க. இந்த அளவு வதங்குச்சுன்னா போதும். இப்போ இதை ஆற வச்சு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயிலே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 செகண்ட் வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கோங்க மசாலா எல்லாத்தையும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி எல்லாத்தையும் வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் அதிக நேரம் வந்து நீங்கள் இப்போது வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1/2 கப் அளவு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க. இதோட பட்டாணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பட்டாணி வந்து வேகணும், அதனால் நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷம். இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்து. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு, கிரேவியும் திக்னஸ் கொடுத்துருச்சு. இப்போ பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவு பன்னீரை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பன்னீரை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட பன்னீர் பட்டாணி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கிரேவியோட கன்சிஸ்டன்சி திக்னஸ் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.